பெரியவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் എന്നോട് നമസ്കാരം. നമ്മൾ நேத்திக்கு வாசிச்சதோடு ஒரு சங்கிரகம் சுருக்கம் சொல்றேன். பகவானிலிருந்து சிருஷ்டி எப்படி உண்டாச்சுங்கிற காரியமாக்கும் மைத்ரேய மகர்ஷி விதுரருக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆத்தியமா மாயா சக்தி பகவானுக்குள்ள இருந்து கிளம்பித்து, அது பகவானுடைய சக்தி தான், வெளியில் இருந்துள்ள சக்தி அல்ல. அப்ப அந்த மாயா சக்தி கிளம்புறதுக்கு முன்னால தொடக்கத்துல ஒரு அவ்வியக்தம்ங்கிற அவஸ்தை இருந்தது. இருட்டு மாதிரி எல்லாம் லயிச்சு கிடக்கிற அவஸ்தை. அதுல பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளவுமே சூக்ஷ்மமா அடங்கி இருந்தது. அந்த அவ்வியக்தத்துல ஈஸ்வரனோட சங்கல்பம் பிரவர்த்திச்ச உடனே காலம் உண்டாச்சு. அந்த காலம் மறைஞ்சு கிடந்த பிரபஞ்சத்தை வெளிக்கொண்டு வந்தது, அல்லாட்டனா பிரகாசிப்பிச்சது. பகவானோடு சாநித்தியத்திலேயாகும் அது நடந்தது. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணுங்கிற சங்கல்பமாக்கும் மாயாசக்தி வெளிக்கிளம்புறதுக்குள்ள காரணம். அப்போ முதல்ல அவ்வியக்தம்ங்கிற அவஸ்தை, அதுக்கப்புறம் மகத்தத்துவம். அது நாங்கள் அதுல வரலை, அது இன்னும் தான் வாசிக்க போறோம். என்னவானாலும் அவ்வியக்தமாக்கும் முதல்ல இருந்தது. அதிலிருந்து பகவானோடு சிருஷ்டிக்குள்ள இச்சை பிரவர்த்திச்ச உடனே பிரபஞ்சம் படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெளியில வருது. இந்த அவ்வியக்தத்திலிருந்து ஆദ്യം என்ன வந்ததுங்கிறதாக்கும் 29ாமത്തെ ஸ்லோகம் தொட்டு சொல்லப்படுறது. மகத்தத்வாத் விகுர்வாணாதகம் தத்துவம் வியஜாயத காரியகாரண கர்த்தாத்மா பூதேந்திரிய மனோமயः. இந்த அவ்வியக்தத்திலிருந்து ஒவ்வொன்று தனியே விகாரத்தை பிராபிக்கிறது. விகாரத்தை பிராபிக்கிறதுனா தனியா அது மாறிண்டே இருக்கு. அந்த மாற்றத்துக்கு காரணம் மாயையாக்கும் ஈஸ்வரனோடு சங்கல்பமும் கூட அதுல பிரவர்த்திக்கிறது. அப்ப அந்த அவ்வியக்தம், அவ்வியக்தத்தில் இருந்து மகத்தத்துவம். மகத்தத்துவம்ங்கிறது என்னது கேட்டாங்கன்னா சமஷ்டி புத்தி. இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கணும் பகவான் தீர்மானிச்சாரோ அதையெல்லாம் அந்த தீர்மானிக்கிற அந்த ஈஸ்வர புத்தி, அது நம்மளோட புத்திக்கு எட்டாது. ஒரு பெரிய சிருஷ்டியாக்கும், பிரபஞ்சத்தையாக்கும் பகவான் சிருஷ்டிக்க போறார். அப்போ அதோடு ஒரு சூக்ஷ்ம ரூபம் என்னெல்லாம் இருக்கணும்ங்கிறது பகவானோடு புத்தியில தெளிஞ்சது. அந்த புத்தி தத்துவத்தை தான் மகத்தத்துவம் சொல்றது. அது நேற்றுக்கு நாம சொன்னோம். இன்னைக்கு சொல்ல போறது மகத்தத்துவத்தில் இருந்து அப்புறம் என்ன உண்டாச்சு. இப்போ இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆദ്യം அவ்வியக்தம், அவ்வியக்தத்திலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம்ங்கிற தத்துவமாக்கம் என்ன உண்டாக போறது. அது என்னது பார்ப்போம். மகத்தத்வாத் விகுர்வாணாத் அகம் தத்துவம் விஜாயதா காரியகாரண கர்த்தாத்மா பூதேந்திரிய மனோமயா. மாற்றம் தொடங்கியாச்சு. விகாரம் சேஞ்ச் மாறிண்டே இருக்கு. மகத்துவத்திலிருந்து அகம் தத்துவம் உண்டாச்சு. அகம்ங்கிற தத்துவமாகும். நான்கிற பாவம் அல்ல. நான்கிற பாவம் ஈஸ்வரன்ல கிடையாது. இது ஒரு தத்துவமாகும். அகம்ங்கிற தத்துவம் அது உண்டாச்சு. அதுல அது என்னதுன்னா காரியம் காரணம் கர்த்தா இதெல்லாம் அந்த அகம் தத்துவத்துக்குள்ள அடங்கியிருக்கு. காரணம் எதிலிருந்து இன்னொன்னு உண்டாகிறதோ அது காரணம், உண்டானது எதுவோ அது காரியம். இந்த காரணத்திலிருந்து காரியத்தை ஆறு உண்டு பண்றாளோ அவன் கர்த்தா. அப்ப இந்த மூணுமே அகம் தத்துவத்திலிருந்து உண்டாச்சுன்னு சொல்றாங்க. பூதேந்திரிய மனோமயா, பூதங்கள்
എന്നന പഞ്ചഭൂതങ്ങൾ, പേയ് പിശാച് എന്നല്ല അർത്ഥം. ഭൂതങ്ങൾ എന്നന പഞ്ചഭൂതങ്ങൾ, ഇന്ദ്രിയങ്ങൾ, മനസ്സ്, ഇതെല്ലാം அகம் தத்துவத்தோடு பிரகடனங்கள் தான். அந்த அகம் தத்துவத்திலிருந்து இதெல்லாம் எப்படி உண்டாச்சு கேட்டாங்கன்னா, பிரகிருதிக்கு 3 குணங்கள் உண்டு சொன்னேன். சத்துவம், രജസ്, തമസ്. அந்த ഓരോരോ ഗുണങ്ങളെ ആശ്രയിച്ച് ഓരോരോ സൃഷ്ടികൾ ഉണ്ടാച്ചു. ഏതെല്ലാം സൃഷ്ടികൾ? പഞ്ചഭൂതങ്ങൾ, ഇന്ദ്രിയങ്ങൾ, മനസ്സ്, ഇவ்வளவும் ഉണ്ടാച്ചു. ഇതിലെ നമ്മൾ 3 തരത്തിലുള്ള ദുഃഖങ്ങളെ പറ്റി ചൊല്ലിയിരിക്കുന്നതിന് പിന്നാലെ ആധ്യാത്മികം, ആദിഭൗതികം, ആദിദൈവികം. ഭൂതംங்கிற വാക്കിൽ ഉണ്ടാക്കും ആദിഭൗതികം. അതിഭൂതം ചൊല്ലുക, അതിലിருந்து വന്നത് ആദിഭൗതികം. ഇനി അധ്യാത്മം, ആത്മാവിലെ ആത്മാവുമായി ബന്ധപ്പെട്ടത് അധ്യാത്മം, താൻ എന്നർത്ഥം. അത് സംബന്ധിച്ചത് ആധ്യാത്മികം അല്ലട്ടാ, അധ്യാത്മം. ഇനി അതിദൈവം എന്ന് പറഞ്ഞാൽ ചൊല്ലുന്നുണ്ട്. അതായത് പ്രകൃതി ശക്തികൾ നമ്മളോട് നിയന്ത്രണത്തില് ഇല്ലാത്തത്. കാറ്റ്, മഴ, വെയിൽ, ഭൂമി കുലുക്കം, ഇതുമാതിരിയുള്ള സംഭവങ്ങളിലിருந்து മനുഷ്യൻ അനുഭവിക്കുന്ന ദുഃഖമാക്കും ആദി ദൈവികം. അപ്പൊ இந்த மகத்தத்துவத்திலிருந்து பூதங்கள், பஞ்சபூதங்கள் உண்டாச்சு, இந்திரியங்கள் உண்டாச்சு, தேவன்மாருண்டாச்சு. அது ஓரோரோ குணத்தை ஆசிரியிச்சாக்கும் உண்டாச்சு. அதையாக்க அடுத்த பத்தியத்தில் சொல்றாங்க. வைகாரிகஸ்தைஜசஸ்ச தாமசஸ்சேத்யஹம் த்ரிதா அஹம் தத்வாத் விகுர்வாணான் மனோ வைகாரிகாதபூத் வைகாரிகாश्च ये देवा அர்த்தாபிவ்யஞ்சனம் யதஹ. அகம் தத்துவம் நான்கிறது പ്രകൃതിയോട് സത്വഗുണത്തിൽ ഇருந்து ഉണ്ടാകുന്നത്. പ്രകൃതി അല്ലടന മായയോട് സത്വഗുണത്തിൽ ഇருந்து അതാക്കും അഹം തത്വം. அந்த அகம் தத்துவத்தில் இருந்து ஓரோ கடகங்கள் அப்புறம் கிரமமாயிட்டு உண்டாறது. என்னவானாலும் இந்த அகம் தத்துவம் பிரகிருதியில உண்டானதுனால பிரகிருதி குணங்கள் 3ம் இந்த அகம் தத்துவத்திலே கலந்திருக்கும். அப்படி கலந்திருக்கும் போது ഓരോ ഗുണത്തും കൂടെയും இந்த അഹം തത്വം ചേരും പോത് ഒവ്വൊരു സൃഷ്ടി നടക്കും. ഓരോ ഗുണം എന്നത് സത്വം, രജസ്, തമസ്. അപ്പോ രജസിൽ നിന്നുണ്ടാകും, തമസിൽ നിന്നുണ്ടാകും, സത്വത്തിൽ നിന്നുണ്ടാകും. இப்படி അഹം തത്വം അല്ലാടന അഹങ്കാര തത്വം പ്രകൃതി ഗുണങ്ങളുമായിട്ട് ചേരുന്നത്. ശരി, അപ്പൊ സത്വഗുണവുമായിട്ട് ചേരുമ്പോൾ എന്നെ ഉണ്ടാകുന്നണ്ടന വൈകാരികാത് അഹം തത്വ. സത്വഗുണத்துக்கு പ്രാമുഖ്യം അല്ലാടന പ്രാധാന്യം വരുമ്പോൾ அந்த அகம் தத்துவத்தில் இருந்து അല്ലാടന അഹം തത്വവും സത്വഗുണവുമാ ചേരുമ്പോൾ എത് ഉണ്ടാകും കേട്ടാന മനസ്സുണ്ടാകും. ദേവാഹ ദേവന്മാരും ഉണ്ടാകും. ദേവന്മാരുള്ളത് പ്രകാശസ്വരൂപികളാകും. இந்த பிரகாசம், அறிவு, அனுபவம், சைதன்யம் எல்லாம் சொல்றது ஒண்ணுதான். அப்ப மனசுக்கு ஒவ்வொரு பொருள்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தி இருக்குல்லவா, இந்திரியங்கள் வழியாக. அதனால அந்த மனசு சத்துவ அம்சத்திலிருந்து வந்தது, சாத்விகமான குணத்திலிருந்து, சத்துவ குணத்திலிருந்து வந்தது சொல்றாரு. அதே போல தேவர்களும் இந்த சத்துவ குணத்திலிருந்து உண்டானவாளாக்கும். அப்போ அகம் தத்துவத்தோடு സത്വഗുണവുമായിട്ടുള്ള ചേർക്കയിനാലെ മനസ്സും ദേവന്മാരും ഉണ്ടാകടാ. இந்த இந்திரியங்கள் தேவன்மாரோடு சக்தியுள்ள காரியங்களாக. நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்குன்னு 5 ஞானேந்திரியங்களை சொல்றோமே. அந்த ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவன் அல்லடன தேவதை. அந்த தேவதையோடு அனுகிரகம் இருந்தால்தான் அந்த இந்திரியம் ஒழுங்கா செயல்படும். இது நன்னா മനസ്സിലാക്കിക്കണം. கண்ணோடு தேவன்கிறது சூரியனாகும். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கோம். சூரியன் சில இடத்துல அக்னி சொல்லுவா. என்னதானா என்ன, சூரியன் தான் அக்னி, அக்னி தான் சூரியன். சூரியன்ல என்ன இருக்கு? தீ பிழம்பாக்கும், அக்னிமயமாக்கும் சூரியன்கிறது. அப்போ கண்ணோடு தேவதையாயிட்டு சூரியன், அக்னி, இதுல ஏதாவது ஒன்ன சொல்லுவா. இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு. அப்போ அந்த தேவதை தானே தேவன் அர்த்தம். அந்த தேவனோட அனுகிரகம் இருந்தால்தான் அந்தந்த இந்திரியம் ஒழுங்கா செயல்படும். அப்போ அகம் தத்துவத்தில் இருந்து 3 காரியங்களாக உண்டாகிறது. ஒന്നുകൂടെ சொல்றேன். இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். எத்தனை தடவை சொன்னாலும் இது மனசுல தங்காது, மறந்து போயிடும். அதனால சொல்றேன். அகம் தத்துவம்
പ്രകൃതിയിലുള്ള 3 ഗുണങ്ങൾ ഓരോന്നുമായിട്ട് ചേരുമ്പോൾ പഞ്ചഭൂതങ്ങൾ, ഇന്ദ്രിയങ്ങൾ, ദേവതകൾ ഇതെല്ലാം ഉണ്ടാകും. ശരി, അതിലെ സത്വഗുണവുമായിട്ട് ചേരുമ്പോൾ, അഹങ്കാരം സത്വഗുണവുമായിട്ട് ചേരുമ്പോൾ മനസ്സുണ്ടാകുന്നത്. അതേപോലെ அந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து தேவன்மாரும் உண்டாகலாம். அந்த தேவன்மார் உள்ளதினாலேயாக்கும் அந்தந்த இந்திரியங்கள் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் ஆகிய குணங்களை அல்லட்டா സ്വഭാവങ്ങളെ തിരിച്ചുகிறது. ഇനി രജസ്സുമായിട്ട് இந்த അഹങ്കാര തത്വം ചേരുമ്പോൾ അല്ലാട്ടന അഹങ്കാരത്തോട് രാജസാംശത്തിൽ നിന്ന് என்ன ഉണ്ടാകുന്നത് എന്ന് കേട്ടാനാ ഇന്ദ്രിയങ്ങൾ എന്നർത്ഥം. മനസ്സ് സത്വഗുണത്തിൽ നിന്നുണ്ടാകുന്നത്, ഇന്ദ്രിയങ്ങൾ രജോ ഗുണത്തിൽ ഉണ്ടാകും, രാജസ അഹങ്കാരത്തിൽ ഉണ്ടാകുന്നത്. താമസ അഹങ്കാരത്തിൽ നിന്ന് പഞ്ചഭൂതങ്ങൾ ഉണ്ടാകുന്നത്, ജഡം എന്നർത്ഥം. തമസ് എന്ന് ഇരുട്ട്, ജഡം. പഞ്ചഭൂതങ്ങൾ ജഡങ്ങൾ തന്നെ. അപ്പോ സത്വത്തിൽ നിന്ന് ദേവന്മാർ, രജസ്സിൽ നിന്ന് ഇന്ദ്രിയങ്ങൾ, തമസിൽ നിന്ന് பஞ்சபூதங்கள். இப்படி பூதங்கள், இந்திரியங்கள், தேவதைகள் இவாளோடு சிருஷ்டி இந்த குணங்களோடு வித்தியாசத்தினால சம்பவிச்சது. இனி என்ன சொல்றாரு பாப்போம். தைஜசானீந்திரியாண்யேவ ஞான கர்மமயானிச்ச தாமசோ பூத சூக்ஷ்மாதிர் யதக்கம் லிங்கமாத்மனஹ. நமக்கு இந்திரியங்கள் எத்தனைன்னு கேட்டானா சாதாரணமா நம்ம 5 தான் சொல்லுவோம். என்னன்னா ஞானேந்திரியங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தொக்கு, இந்த 5 எண்ணத்தை தான் சொல்லுவோம். 5 கர்மேந்திரியங்களும் கூட உண்டு. நமக்கு செயல்படுறதுக்கு நம்ம சகாயிக்கப்பட்டது. என்னன்னா கர்மம் செய்யறதுக்கு சகாயிக்கப்பட்டது. அதாக்கும் கர்மேந்திரியம். வெளி விஷயங்களை பற்றின அறிவு நமக்கு உண்டாக்கி தரது ஞானேந்திரியங்களாகும். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், மூக்கால மனத்தை தெரிஞ்சுக்கிறோம், காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், நாக்கால சுவைத்து தெரிஞ்சுக்கிறோம், தொக்கால ஸ்பர்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வெளி விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சகாயகமானது ஞானேந்திரியங்கள், அது 5. அதே மாதிரி ஏதாவது கர்மம் செய்யறதுக்கு நம்மளை சகாயிக்கப்பட்டது கர்மேந்திரியங்கள், அதுவும் 5 ஆகும். அது எதெல்லாம் கேட்டனா கை, கால், நாக்கு, ஜனனேந்திரியம், விசர்ஜனேந்திரியம், இப்படி 5 எண்ணமாகும் கர்ம இந்திரியங்கள். இதுல நீங்கள் ஒரு காரியம் கவனிச்சுக்கணும். இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கேன், மறந்து போயிருக்கும், இருந்தாலும் ஒன்னோட சொல்றேன். இந்த நாக்குங்கப்பட்ட வர்ணம் உண்டல்லவா, அது கர்மேந்திரியத்திலேயும் வரும், ஞானேந்திரியத்திலேயும் வரும். ஏன்னு கேட்டானா ஞானேந்திரியத்திலே அது ருச்சியை அறிவிச்சு தர்றதுனால அது ஞானேந்திரியமாகும். இனி பேசுறதுக்கு பயன்படுறது நாக்கு தானே. அப்ப அந்த பேசுறதுங்கிற கர்மம் செய்யறதுக்கு அது உதவுறதுனால அது கர்மேந்திரியத்திலேயும் வரும். இதுல இன்னொரு சம்சயம் வரும். 5 கர்மேந்திரியம் சொன்ன 2 கை 2 கால், அதை 2 2 4ஆயிட்டு எடுக்கணுமா, 2ஆயிட்டு எடுத்தா போருமான்னு கேட்டானா கைங்கிறது இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கு. கைங்கிறது ஒண்ணுதான், 2ஆயிட்டு இருக்கு. அப்போ ஜோடி ஜோடியா இருக்கப்பட்டத ஒன்னா எடுத்துக்கணும். அப்பதான் 5ஓடு கணக்கு சரியா வரும். அப்போ 2 கை சேர்ந்தது 1, 2 காலு சேர்ந்தது 2ஆமத்தது, அப்புறம் நாக்கு, ஜனனேந்திரியம், விசர்ஜனேந்திரியம், இப்படியா. அப்ப இது ஜனனேந்திரியம், விசர்ஜனேந்திரியம் எல்லாம் ஏதாவது கர்மம் பண்றதுக்கு நம்மளை சகாயிக்கிறதான்னு கேட்டானா சகாயிக்கிறது. ஜனனேந்திரியம் எப்படி சகாயிக்கிறதுனா ஒரு குழந்தையோடு பிறவிக்கு காரணமாகிறது ஜனனேந்திரியம். அது இல்லாட்டன்னா உலகத்திலே ஜீவிகள் உண்டாகாது. அப்போ அந்த சந்தானோத்பாதனம்ங்கிற கர்மத்துக்கு ஜனனேந்திரியம் சகாயிக்கிறதுனால அதை கர்மேந்திரியத்திலே சேர்த்துட்டா. விசர்ஜனேந்திரியம் சொன்னா வயத்துக்குள்ள உள்ள மலத்தை வெளிக்கிளம்புறதுக்கு உதவப்பட்ட இந்திரியமாகும். ஒரு பிரஷர் உள்ளவரும் வயத்துல ஒரு பிரஷர் இருந்தா தான் உள்ள இருக்கிற மலமானாலும் சரி மூத்திரமானாலும் சரி வெளியில போகும். அதனால அந்த விசர்ஜனேந்திரியத்தையும் கூட கர்மேந்திரியம்ங்கிற கூட்டத்தில, கர்மேந்திரியங்களோட கூட்டத்தில சேர்த்துட்டான். சரி, அது அங்க நிக்கட்டும். அப்போ நமக்கு 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் இருக்கு. இந்த இந்திரியங்கள் எல்லாமே രജോ ഗുണത്തിൽ നിന്ന് ഉണ്ടാകുന്നതാണ്. അഹങ്കാരം അല്ലെങ്കിൽ അഹം തത്വം രജസ്സുമായിട്ട് ചേരുമ്പോൾ, തമസ്സുമായിട്ട് ചേരുമ്പോൾ എന്നെല്ലാം
தாமசகா பூத சூக்ஷ்மாதி பஞ்சபூதங்கள் தமோ குணத்தில் இருந்தாக்க உண்டாகிறது. அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்கு சூக்ஷ்ம ரூபம் உண்டு. அதையாக்கும் നമ്മൾ தன்மாத்திரகள்னு சொல்றது. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். இந்த பஞ்ச தன்மாத்திரகளில் இருந்தாக்கும் பஞ்சபூதங்கள் உண்டாகிறது. அதிலே அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரங்கள் ஆனாலும் சரி, அதிலிருந்து உண்டாகிற ஸ்தூல பஞ்சபூதங்களானாலும் சரி, ரெண்டுமே ஆத்மாவோடு அல்லன்னா பிரகிருதியோடு தாமசாம்சத்திலிருந்து உண்டாகிறது. அதிலே அந்த பஞ்சபூதத்திலே ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது ஆகாசம்ங்கிற பூதமாக்கும். அது ஆத்மனஹா லிங்கம் கம் பரமாத்மாவோடு அடையாளமா திகழறது. இது ஆகாசம். பரமாத்மாவும் கூட இல்லட்டா அந்த பரபிரம்மத்தும் கூட ரொம்ப சேர்ந்து நிக்கிறது இந்த ஆகாசம்ங்கிற பூதமாகும். ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டானா, ஆகாசத்துக்கு ஆதியோ அந்தமோ இருக்கோ? இல்லை. பரமாத்மாவுக்கு ஆதியோ அந்தமோ இருக்கோ? இல்லை. அப்போ எல்லா இடத்திலையும் பரவி நிற்கிறது ஆகாசம். பரமாத்மாவும் அது மாதிரி எல்லா இடத்திலையும் பரவி நிற்கிறார். மற்ற பூதங்களுக்கு அத மாதிரி உள்ள அந்த வியாபகதை இல்லை. வாயு ஆகாசம் முழுவன் வியாபிச்சிருக்கான்னு கேட்டா ஜனனா இல்லை. ஆகாசத்தோடு ஒரு போர்ஷன்ல தான் காற்று மண்டலம், வாயு மண்டலம்ங்கிறானே. வாயு மண்டலத்துக்கு அந்த பக்கமும் ஆகாசம் இருக்கு. ஆனா அங்க வாயு இல்லை, ஆகாசம் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆகாசம் எங்கும் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பரமாத்மாவும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. அதனால பரமாத்மாவும் கூட ரொம்ப சேர்ந்திருக்கிறான், பக்கத்துல இருக்கிறான் பூதமாக்கும் ஆகாசம். அப்போ இன்னொரு சந்தேகம் வரலாம், இந்த ஆகாசத்தையே பரமாத்மான்னு ஏன் சொல்லப்படாதுன்னு கேட்டானா, ஆகாசம் சிருஷ்டிக்கப்பட்டதாகும். ஆகாசம் சிருஷ்டியோடு பாகமா வந்ததாகும். പരമാത്മാ സൃഷ്ടിക്ക് മുന്നാലെയേ ഇരുന്നവരാണ്. അത് മാത്രമല്ല, പരമാത്മാ ஞானஸ்வரூபனாகும். ஆகாசம் அஜான ஸ்வரூபமாகும். ஆகாசத்துக்கு எதையாவது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தி இருக்கோ? இல்லை. அதனால ஆகாசம் எல்லா இடத்திலேயும் நிறைஞ்சிருந்தாலும் ஆதி அந்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆகாசத்தை பரமாத்மா அல்லட்டா பரபிரம்மம்னு சொல்லப்படாது. ஏன்னா அது ஜடம். பரமாத்மா ஜடமல்ல, சைதன்ய ஸ்வரூபனாகும். அப்போ தாமச அம்சத்திலிருந்து பஞ்சபூதங்கள், அதுக்கு முன்னாலே பஞ்ச தன்மாத்திரங்கள் உண்டு, அதிலிருந்தாக்கும் பஞ்சபூதங்கள் வருது. இதெல்லாம் உண்டாச்சு. ஆகாசத்தோடு குணம் சப்தமாகும். ஆகாசத்தோடு குணம் சப்தம் ஏன் சொல்றான்னு கேட்டானா, நம்மளோட ரெண்டு கையாலே ரெண்டு காதையும் மூடினோம் வச்சுக்கோ. നന്നാ ഓരോ വിരലാല്, ആൾക്കാട്ടി വിരലാല് രണ്ട് കാതോടും ദ്വാരത്തെ നാം അടച്ച് പിടിച്ചിട്ടാനാ ഒന്നും കേൾക്കാതെ വെളിയിലിருந்து சத்தம் உள்ள வராதே அம்பட்டும் அடைஞ்சല്ലോ പോകും. ഒന്നുമേ കേൾക്കാമല്ലോ ഇരിക്കണം. நீங்க பாருங்கோ, പരീക്ഷിച്ച് பாருங்கோ. രണ്ട് കാതയും ഇടത് കാത ഇടത് കയ്യാലെയും വലത് കാത വലത് കയ്യാലെയും അല്ലട്ടാ വലത് കയ്യിലുള്ള அந்த விரலாலையும் നന്നാ ഇരുത്തി മൂടിനാ சத்தமே கேட்காமல் இருக்கும்னு நீங்க நினைப்பாள். அப்படியல்ல, உள்ள ஒரு முழக்கம் கேட்கும். இந்த சத்தம் எங்கிருந்து வருது? ஏரோடு சத்தம் அல்ல, ஏர் உள்ளே ஏறதில்லை. காது நன்னா அடைச்சுண்டாச்சு. அப்ப வெளியிലുള്ള சப்தம் ஒண்ணுமல்ல, ஏரோடு சப்தம் தான். அந்த ஏர் எங்க இருக்குன்னு கேட்டாங்க, நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆகாசத்துல மூக்கு வழியா காத்து உள்ள போயிட்டு இருக்கேன். அந்த காற்று சரீரத்துக்குள்ள உள்ள அந்த ஸ்பேஸ் அல்லட்டா அந்த ஆகாசம் இடம், அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு. அந்த சப்தமாக்கும் நம்ம முழக்கமாயிட்டு கேட்கறது. அப்போ ஆகாசத்தோடு குணம் சப்தம்னு മനസ്സിലാക്കിங்க. இன்னும் சிருஷ்டிய ஓரோன்னா சொல்றார். நமக்கு ஸ்பீடில வாயிச்சு போயிடுவோம். காலமாயாம்ச யோகேன பகவத் வீக்ஷிதம் நபஹ நபசோனுஸ்ருதம் ஸ்பர்ஷம் விகுர்வன் நிர்மமே நிலம். കാലം, മായൈ, അംശം, இந்த മൂന്നെണ്ണത്തോട് ചേർക്കയിനാലെ അതോട് ആക്കും ഒവ്വൊന്നും ഉണ്ടാകരുത്. ഭഗവാനോട് സങ്കല്പവും കൂടെ അതും കൂടെ ചേരണം. அப்படி முதல்ல ஆகாசம் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு நபசகா ஸ்பர்ஷம், அந்த ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம்ங்கிற குணம் உண்டாச்சு. ஸ்பர்ஷம்ங்கிறது வாஸ்தவத்தில் தன்மாத்திரையா.
பஞ்சபூதங்களோடு சூக்ஷ்ம பாவத்தையாக்கும் தன்மாத்திரங்கள் சொல்லுறது. அப்போ ஸ்பர்ஷங்கிற ஒரு குணம் உண்டாச்சு. ஸ்பர்ஷங்கிற குணம் உண்டான உடனே அந்த விகாரத்தை அடைஞ்ச, அந்த மாற்றத்தை அடைஞ்ச ஆகாசம் காற்றுங்கிற பூதத்துக்கு காரணமாச்சு, வாயுங்கிற பூதத்துக்கு காரணமாச்சு. வாயுவோட குணம் என்னது? ஸ்பர்ஷம் தானே. காத்து நம்ம மேல அடிக்கும் போது, இந்த தொலியில படும்போது தானே காற்றடிக்கிறது. சூடு காற்று, தணுத்த காற்று இதெல்லாம் சொல்றோம் இல்லவா? அதுக்கு என்ன காரணம் தானா வாயுவோடு குணமாக்கும் ஸ்பர்ஷம். அப்போ ஆகாசம்ங்கிறது வாயுவோடு காரணம். இந்த மூணு சக்தி சொல்லித்தே, காலம் மாயை அம்சம். அது என்னதுன்னு காலசக்தி. காலம் தானே முதல்ல உண்டாச்சு, டைம், அதாகும் காலசக்தி. அப்புறம் மாயை, மாயை உண்டானது இப்படி மாறும், மாறி மாறி வேற புதுசான வஸ்துக்கள் உண்டாகும், அதாகும் பரிணாம சக்தி. அதைத்தான் மாயா சக்திங்கிறது. அம்சம் சொன்னா சைதன்யத்தோடு சக்தி, சித் சக்தின்னு அர்த்தம். அப்போ ஓரோ காரணத்திலிருந்தும் ஒவ்வொரு காரியம் உண்டாகும் போது இந்த மூணு சக்திகளும் பிரவர்த்திக்கிறது. காலசக்தி, பரிணாம சக்தி, சித் சக்தி. இப்படி ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு. அனிலோபி விகுர்பாணோ நபசோரு பலான்விதா சசர்ஜரூப தன்மாத்திரம் ஜோதிர்லோகஸ்ய லோச்சனம். மொள்ள மொள்ள மாற தொடங்குறது எது? வாயு. மொள்ள மொள்ள மாறி வாயு, ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாகும் போதையும் ஆகாசம் அப்படித்தான் இருக்கு. அந்த ஆகாசத்திலேயாக்கும் இந்த வாயு நிற்கிறது. அந்த ஆகாசத்துமாയിട്ടുள்ள சேர்க்கையினால பெரிய ஒரு பலம் இந்த வாயுவுக்கு கிடைக்கிறது. அந்த வாயு மொள்ள ரூபம்ங்கிற பாவத்தை பிராபிக்கிறது. ரூபம், ரூப தன்மாத்திரை அர்த்தம். ரூபம் தான் என்னதுன்னு கேட்டானா, அந்த ரூபவுமாயிட்டு பந்தப்பட்ட பூதம் எதுன்னு கேட்டானா அக்னி. வாயுவை கண்ணுக்கு தெரியாது, அக்னியை நமக்கு பார்க்கலாம், பிரகாசம். அப்போ லோகத்தோடு, லோகத்திலே உள்ள இருட்டை எல்லாம் மாத்திரத்துக்கு சக்தி உள்ள அந்த பிரகாச தத்துவமான அக்னி தத்துவம் எதிலிருந்து உண்டாச்சு? வாயு தத்துவத்திலிருந்து உண்டாச்சு. அனிலேனான்விதம் ஜோதிர் விகுர்வத் பரவீக்ஷிதம் ஆதத்தாம்போர சமயம் കാലമായാംശയോഗതഃ. இந்த ഓരോന്നും മാറി മാറി വരണം എന്നാണ്. അതിലെല്ലാം ഈശ്വരനോട് സങ്കല്പം കൂടെ പ്രവർത്തിക്കണം. അത് മറന്നു പോകപ്പെടാതെ. ഈശ്വരനോട് സങ്കല്പവും കാലശക്തി, പരിണാമശക്തി, ചിത് ശക്തി, இந்த மூணு சக்திகளோடு சேர்க்கையும் சேர்ந்த உடனே பிரகாசம்ங்கிற ரூபம் உண்டாச்சு சொல்லிட்டு, அந்த பிரகாச தத்துவம் எதாയി മാറുത്തുന്ന് കേട്ടാ രസതന്മാത്രയായി മാറുത്ത്. രസതന്മാത്രയിൽ നനന അതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട ഭൂതം ജലമാണ്. ജലத்துக்கு தானே ரசம். ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமக்கு ரசம் வைக்க முடியுமா? மிளகு ரசம் எல்லாம் சொல்றோமே, குருமிளகு ரசம், தக்காளி ரசம். தண்ணி இல்லாதக்கு ரசம் வைக்க முடியுமா? அத மாதிரி ரசம் இருந்தா தான் நமக்கு சுவாது தெரிஞ்சுக்க முடியும். பார்த்துக்கோ, இந்த நல்ல காய்ச்சல் எல்லாம் வரும்போது நாக்கு தொண்டை எல்லாம் வறண்டு போகும். அப்போ என்ன பாதாம் அலுவாயை கொண்டு வாயில போட்டாலும் அதோட டேஸ்டே தெரியாது. என்னத்தால என்னன்னா, வஸ்துக்களோட ருச்சியை தெரிஞ்சுக்கணும் தானா நாக்கில இந்த உமிநீர் சொல்றோம் இல்லவா, சலைவா, உமிழ்நீர், அது வரணும். அது என்னது? உமிழ் நீர். நீர் தானே ஜலம் அர்த்தம். அப்போ ஜலாம்சம் வாய்க்குள்ளையும் நாக்கிலையும் எல்லாம் இருந்தால்தான் நமக்கு உப்பு, புளி, எரிவு, கவர்ப்பு, இந்த ருச்சிகள், எரிப்பு, எரிவு எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலேயாக்கும் രസതന്മാത്രയുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടതാക്കും ജലംഗറ പഞ്ചഭൂതം എന്ന് ചൊല്ലും. ഇനി എന്നെ സംഭവിക്കുന്നത്? ജ്യോതിഷാംഭോനു സംസൃഷ്ടം വികുർവത് ബ്രഹ്മവീക്ഷിതം മഹീം ഗന്ധഗുണാമാധാത് കാലമായാംശയോഗതഃ. ஒவ்வொரு பூதமும் அதுக்கு முன்னாலுள்ள பூதத்தும் கூட சேரறதுங்கிறார். வாயுவும் கூட சேர்ந்துட்டாக்கும் அக்னி தத்துவம் உண்டாருது. அத மாதிரி அக்னி தத்துவத்தில் இருந்து அக்னியும் கூட சேர்ந்துதான் ஜல தத்துவம் உண்டாருது. அடுத்தது ஜல தத்துவத்தில் இருந்து பூமிங்கிற தத்துவம் உண்டாருது. எப்படின்னு சொல்றார். ஜோதிஷா அனுசம்சிருஷ்டம். ஜோதிஷ் அல்லட்டன பிரகாசம், அதல்லட்டன அக்னி. அக்னியும் கூட சேர்ந்து
ഈശ്വര സങ്കല്പം പ്രവർത്തിച്ച് വികാരത്തെ അടഞ്ഞതാന ജലം. அந்த ஜலம் சிச்சக்தி, பரிணாமசக்தி, காலசக்தி இதோடு சகாயத்தோட கந்தம்ங்கிற குணத்தோடு கூடின பூமிங்கிற பூதமாயி மாறுது. அப்ப நீங்க பாத்துக்கணும், 5 தன்மாத்திரகள், 5 பூதங்கள். 5 தன்மாத்திரங்கள் அதெல்லாம் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். இந்த ஒவ்வொன்றிலிருந்தும் உண்டான பூதம் எதுன்னு கேட்டானா ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி. இப்படி 5 தன்மாத்திரகளிலிருந்து 5 பூதங்கள் உண்டாச்சு. எல்லாத்திலேயும் பகவானோட கடாட்சம் இருந்தது. சும்மா உண்டாகுமா? எப்படி உண்டாகும்? அதுல இருந்து இது உண்டாச்சு, இதுல இருந்து வேற உண்டாச்சுன்னு சொல்றோம். ஈஸ்வரனோடு சங்கல்பம் அங்க பிரவர்த்திக்காதக்கு இந்த சிருஷ்டி സംഭവിക്കാതെ. ഒന്നിലിരുന്ന് വേറൊന്നും ഉണ്ടാകുന്നത് ശരി, ഒന്നിലിരുന്ന് വേറൊന്ന് തനിയെ ഉണ്ടാകാതെ ഭഗവാനോട് സങ്കല്പം, ഇച്ഛയും കൂടെ അതിൽ ചേരണം. ചേർന്നാനത്താൻ എന്ത് കാര്യവും ലോകത്തിൽ സംഭവിക്കും. இந்த சிருஷ்டி அப்படியாக ഉണ്ടായിരിക്കും. ശരി. ഭൂതാനാം നഭാദീനാം യദ്യത് ഭവ്യാവരാവരം തേഷാം പരാനുസംസർഗാത് യഥാസംഖ്യം ഗുണാൻ വിദുഹു. യഥാസംഖ്യം ഗുണാൻ വിദുഹു. ഭവ്യാന്ന് കൂപ്പിടുற മംഗളസ്വരൂപ ശ്രേഷ്ഠനാനവനെ ആരെ വിദുര പത്തം കൂപ്പിടുற ആര്? മൈത്രേയ മഹർഷി. ഹേ ഭവ്യ, നഭാദീനാം ഭൂതാനാം അവരാവരം യത് യത് തേഷാം പരാനുസംസർഗാത് യഥാസംഖ്യം ഗുണാൻ വിദുഹു. ഹേ ശ്രേഷ്ഠനാന വിദുരരെ, ആകാശം തുടങ്ങിയ ഭൂതങ്ങളിലിருந்து அப்புறம் அப்புறம் ஓரோனாய் மாறுது. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி. இப்படி பின்ன பின்ன ஒவ்வொன்னா உண்டாச்சு. அந்த ஒவ்வொன்னும் உண்டாகும் போது எதிலிருந்து உண்டாச்சோ அதோடு குணவும் அந்த புதுசா உண்டானதுக்கான தனியான அதோடு சொந்தமான குணமும் கூட கிடைக்கிறது. அப்போ என்னதுன்னு கேட்டானா, ஆദ്യം உண்டான ஆகாசம் அதுக்கு ஒரே ஒரு குணம் தான் உண்டு. என்னது? சப்தம். ஆகாசத்துக்கு ஒரொற்ற குணம் தான் உண்டோ, சப்தம். அடுத்தது ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாகிறது. நீங்க பாருங்க, வாயுவுக்கு எத்தனை குணம்னு கேட்டானா, வாயுவுக்கு ஆகாசத்தோடு சப்த குணமும் கிடைக்கும், வாயுவுக்கு சொந்தமான ஸ்பர்ஷ குணமும் உண்டு. அப்போ രണ്ടാമത്തെ ഭൂതத்துக்கு 2 ഗുണം, ഒന്നാമത്തെ ഭൂതத்துக்கு ഒരു ഗുണം താനുണ്ടോ, നാലാമത്തെ ഭൂതத்துக்கு 4 ഗുണം, അഞ്ചാമത്തെ ഭൂതத்துக்கு 5 குணமும் இருக்கும். இது எப்படிங்கிறத சுருக்கி சொல்லிடுறேன், அப்ப சந்தேகமே வராது. ஆகாசத்தோடு குணம் சப்தம் சொன்னேன், 2 காதை அடைச்சுக்க சொன்னேன் இல்லவா? அப்போ அந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ். இனி ஒன்னும் வேண்டாம், சங்கு எடுத்து காதில் வச்சு பார்த்திருக்கீங்களோ? சங்கு கோவில ஊதுறாள, சங்கு ஊதுறதுன்னா தமிழில வேற அர்த்தமாக்கும். அதாவது அதோட அர்த்தம் நான் சொல்லி தரண்டாமே, சங்கு ஊதுறது தானே. அப்போ அந்த சங்க காதில வச்சுட்டானா ஒரு முழக்கம் கேட்கும். அது என்னத்தினாலே தானேன்னா, அந்த சங்குக்குள்ள இடம் இருக்கு, அந்த இடத்தில் உள்ள அந்த ஆகாசத்தோடு குணமாக்கும் அந்த சப்தம்ங்கிறது. சங்கோட குவாலிட்டி எப்படி தெரியுமா தீர்மானிப்பா? நல்ல சங்கா அல்லவா? இந்த சங்க காதல வச்சுட்டானா முழக்கம் இருந்ததானா அது நல்ல சங்கு. சத்தமே கேட்காதக்கு, சும்மா ஒரு சத்தமும் இல்லாதக்கு நிசப்தமா இருந்ததானா அந்த சங்கு குறைபாடோடு கூடின சங்கு அர்த்தம். அதுல என்னவோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம். காரணம், கடல்ல இருந்தெல்லாம் எடுக்கிறதல்லவா, சிலப்போ அந்த சங்குல எங்கேயாவது சின்ன விரிசல் விழுந்திருக்கலாம். விரிசல்னா சின்ன கீறல், சின்ன கீறல், கண்ணுக்கு தெரியாத கீறல், தலைமுடியை விட சின்னதான கீறல் விழுந்திருந்தானா இந்த முழக்கம் கேட்காது. அப்போ யாராவது சங்கு வாங்குறதானா காதுல வச்சு பாருங்கோ, அதோட அழக பார்க்காதங்கோ, வெளுப்பு நிறத்தை பார்க்காதங்கோ, அதுக்கு மேலுள்ள டிசைனை பார்க்காதங்கோ, பார்த்து ஏமாந்து போகாதங்கோ. ஏமாத்துடுவன், ஏமாத்து பேர் வழிகளோட காலமாக்கும். எங்கடா மனுஷனை கமுத்துறது குப்பியில் இறக்குறதுன்னு நடக்கப்பட்ட காலமாக்கும் ஆளுகள். அதனால சங்கு வாங்குறதான காதுல வச்சு பாருங்கோ,
முழக்கம் இருந்ததானா அது நல்ல சங்கு. அப்ப ஆகாசத்துக்கு சப்தம்ங்கிற குணம். சரி, வாயுக்கு வருவோம். ரெண்டாமத்த பூதம். ரெண்டாமத்த பூதத்துக்கு சப்தமும் ஸ்பர்ஷவும். வாயுவுக்கு சப்தத்தோடு குணம், சப்த குணம் இருக்கான்னு கேட்டாச்சனா, காற்று அடிக்கும் போத இப்படி ஒரு சத்தம் கேட்கும் தெரியுமோ? காற்று சூளம் அடிக்கிறது. சூளமடிச்சு கറങ്ങി நடக்கும் சோலக்குயிலினு கல்யாணம் ஒரு பாட்டு கேட்டிருக்கா. இந்த காற்று வீசும் போத ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் எங்கிருந்து? ஆகாசத்திலிருந்து கிடைச்சது. இனி காற்று நம்ம மேல படும் போத காற்று அடிக்கிறது தெரியறதுல, ஓ காத்து குளிர்மையா இருக்கு, தனு சூடா இருக்குன்னு சொல்றோமே. அப்ப அந்த ஸ்பர்ஷ குணம் காற்றை சேர்ந்தது. சப்தம்ங்கிற குணம் ஆகாசத்திலிருந்து கிடைச்சது. இனி அடுத்ததுக்கு வருவோம். மூணாமத்த பூதம் அக்னி. மூணாமத்த பூதமானதுனாலே அக்னிக்கு 3 குணம் இருக்கணும். எதெல்லாம்? ஆகாசத்தோடு சப்தம், வாயுவோடு ஸ்பர்ஷம், அக்னியோடைய ரூபம்ங்கிற குணம். சரி, ஆகாசத்தோடு சப்த குணம் அக்னியில இருக்கா? இந்த சிரட்டை எல்லாம் எரியும் போது நீங்க பார்த்திருப்பல, சத்தம் போட்டு எரியும். சிரட்டை எரியும் போது கேட்டிருக்கலாம். இந்த சத்தம் எங்கிருந்து வருது? சிரட்டை சத்தம் கத்துறதா, சத்தம் போடுறதா? அப்போ அல்லாமைக்கு அக்னி எரியும் போத, அக்னி இப்படி ஜுவாலி என்பத சின்ன ஒரு சப்தம் உண்டு. சூக்ஷ்மமா பார்த்தாதான் தெரியும். விளக்கொன்னும் எரியும் போது சத்தம் கேட்காது கேட்டாலா? பெரிய அக்னி ஓன்னு பெருசா ஜாஜ்வல்யமா எரியப்பட்ட அக்னிக்கு ஒரு சப்தம் இருக்கும். அது ஆகாசத்திலிருந்து. அக்னிக்கு சூடுங்கிற ஒரு சுபாவம் இருக்கே. பக்கத்துல போனா சுடுறது, தள்ளி இருந்தாச்சானா அவ்வளவு சூடு இல்லை. அப்போ அது வாயுவோடு குணமான ஸ்பர்ஷமாக்கும் அக்னிக்கு கிடைச்சிருக்கு. இனி அக்னியோடு குணம்ங்கிறது ரூபம். அக்னியை நமக்கு பார்க்க முடியும். அதுக்கு முன்னால் உள்ள 2 பூதங்களை பார்க்க முடியாது. ஆகாசத்தை பார்க்க முடியாது, வாயுவையும் பார்க்க முடியாது. அக்னிங்கிற பூதத்தை நமக்கு கண்ணால பார்க்கலாம். அப்போ அக்னிக்கு 3 குணம். இனி அக்னியிலிருந்து உண்டாகிற 4ஆமத்த குணம் எது, அந்த பூதம் எதுன்னு கேட்டானா ஜலம். ஜலத்துக்கு 4 குணம் இருக்கணும். 4 குணம் இருக்கா பார்ப்போம். சப்தம் இருக்கா? இருக்கே. நதி ஒழுகும் போதே கலக்கலான்னு சத்தம் கேட்கறதே. அப்ப அந்த ஜலம் ஒழுகும் போது ஒரு சப்தம் கேட்கறது பார்த்தாலா? அது ஆகாசத்திலிருந்து கிடைச்சது. இனி ஜலத்தை தொட்டு பார்த்தானா எதையோ ஒன்னு தொடர ஒரு ஃபீலிங் இருக்கல்லவா? அது ஸ்பர்ஷம். அது வாயுவிலிருந்து கிடைச்சது. பின்னே ரூபம். ரூபம்ங்கிற குணம் அக்னியிலிருந்து கிடைச்சது. தண்ணியை நமக்கு பார்க்க முடியறது. கலங்கி இருக்கு சொல்றோம். ஓ செளியா செளி வெள்ளமா வர்றதுங்கிறோம். பைப்பில தெளிஞ்ச தண்ணின்னு சொல்றோம். அப்போ ரூபம் அக்னியிலிருந்து கிடைச்ச குணமாக்கும். இனி ஜலத்தோடான குணம் எதுன்னு கேட்டானா ரசம். ஜலத்துக்கு மதுர ரசம்னாக்கும் சாஸ்திரம் சொல்றது. நல்ல துதுப்பாக்கும் ஜலத்தோடு. நம்ம சொல்லுவோம் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ் லிக்விட் சொல்றோம். அப்படி இல்ல, அது மதுர ரசமாக்கும். அது ஏன் தெரிய மாட்டேங்கிறதுனா, நம்மளோட நாக்கில வேண்டாத்த சாதனங்கள் நிறைய தின்னு உள்ள தள்ளிருக்கோம் இல்லவா? அதோட எல்லாம் ஒரு சின்ன லேயர் நாக்கோடு மேல ஒட்டின்றிருக்கு. அதனால ஜலத்தோடு சுவாபாவிகமான மதுர ரசத்தை நமக்கு தெரிஞ்சுக்க முடியலை. நன்னா ബ്രഷ് ചെയ്തിട്ടു അല്ലാതെ നാക്ക നന്നാ വടിച്ചിട്ടു കൊഞ്ചം തണ്ണി സാപ്പിട്ട് പാരുങ്കോ തിദിക്കും. അല്ലാട്ടന നെല്ലിക്ക തിന്നിട്ടു കൊഞ്ചം തണ്ണിയെ കുടിച്ചാലും തെരിയും. എന്നത് നെല്ലിക്ക സാപ്പിടും പോലെ വായെല്ലാം ഒന്ന് ക്ലീൻ ആകും. അതിൽ നിറയെ നാരുണ്ടല്ലവാ, ഫൈബർ. அந்த നാര് പോയി പല്ലിക്കടയിലെ നാക്കയിലെല്ലാത്ത നന്നാ ശുദ്ധമാക്കും. അപ്പൊ അത് കഴിഞ്ഞ് തണ്ണിയെ சாப்பிட்டானா தண்ணியோடு சரியான மதுர ரசம் நமக்கு தெரியும். അപ്പൊ ജലം വരെ അയച്ച് അടുത്ത ഒരു ഭൂമിയെയും കൂടെ ചൊല്ലിട്ടു നമുക്ക് ഇന്നത്തേക്ക് നിർത്തിക്കലാം. ഭൂമി 5ആമത്തെ ഭൂതമാക്കും, അവസാനത്തെ ഭൂതമാക്കും. അതിനാൽ அதுக்கு 5 குணங்கள் வேணும். ശബ്ദം ഇരിക്കാ പാപ്പോ. ഈ ഭൂമിക്ക് എന്ത് ശബ്ദം? ഭൂമിക്ക് ശബ്ദമില്ലേ. எர்த்துக்கு வேக்கு பூமி குலுக்கம் சொல்றோமே. இந்த பூமி குலுங்கும் போது நீங்க பாத்திருக்கோ குடுகுடு குடுகுடு குடுகுடுன்னு பூமிக்குள்ள சத்தம் கேட்கும். பூமிக்குள்ள ആരെ എന്നത്തെയാவது ഉരുട്ടി വിടറാളാ? ഒന്നുമില്ലേ. ഭൂമിക്ക് ശബ്ദംங்கிற குணம் உண்டு. அது எதிலிருந்து கிடைச்சது? ஆகாசத்திலிருந்து கிடைச்சது. இனி ஸ்பர்ஷம்ங்கிற குணம் இருக்கா? தொட்டு பார்க்கலாமே. நமக்கு கல்லு மண்ணு இல்லாத தொட்டு பார்க்கலாமே, தொட்டான தெரியறதே. அது ஸ்பர்ஷ குணம். அது வாயுவிலிருந்து கிடைச்சது. இனி ரூபம் இருக்கு. ரூபம்ங்கிறது பார்த்தா தெரியும். லோகத்துல எத்தனை கல் இருக்கு,
பல கலரில் உள்ள கல் இருக்கு. கன்னியாகுமரியில போனா இந்த கல்லோடு பொடிதானே மண்ணுங்கிறது. மஞ்ச மண்ணு, நீல மண்ணு, கருத்த மண்ணு, வெளுத்த மண்ணு என்னெல்லாமோ வச்சுட்டு இருக்கானே. பைசாவை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோமே, சின்ன சின்ன கவர்ல போட்டு வச்சிருப்பேனே, அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது என்னனாலே அது நிறம் இருக்கிறதுக்கு. அப்போ ரூபம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரூபம் அக்னியிலிருந்து கிடைச்சது. இனி ரசம்ங்கிற குணம் இருக்கோ? ரசம்ங்கிற குணம் உண்டு, நமக்கு தெரியாது. இந்த பழைய காலத்துல சில கிருஷி எல்லாம் செய்யப்பட்டவா கிருஷிக்காரா என்ன செய்வா தெரியுமா? ஒரு புறையிடத்துல நல்ல இந்த மண்ணை ஏதாவது இப்ப தென்னை கிருஷிக்கு கொள்ளாமா, இல்லாட்டா வாழைக்கு கொள்ளாமா, இல்லாட்டா மரிச்சீனி கிருஷிக்கு கொள்ளாமான்னு பாக்குறது. தரையிலிருந்து கொஞ்சம் மண் எடுத்து வாயில போட்டுப்பாவா. வாயில போட்டுட்டோ ஓ இதுக்கு க்ஷார சுபாவம் இருக்கு, அல்லாட்டா அம்ல சுபாவம் இருக்கு. அதாவது புளிப்பு, சின்ன புளிப்பு இருந்துதானே அதுக்கு அம்ல சுபாவம். லேசா உப்பு கரிச்சுதானே அது க்ஷார சுபாவம். க்ஷார சுபாவம் உள்ள மண்ணாக்கும் தெங்குக்கெல்லாம் நல்லது, தென்னை மரத்துக்கு. அப்போ மண்ணுக்கு ருச்சியிலே இல்லப்படாது. நம்ம சும்மா சமைச்சு வச்சாச்சா என்னது மண்ணு மாதிரி இருக்கு. மண்ணுக்கு கூட ருச்சி உண்டு, നന്നാ മനസ്സിലാക്കിക്കണം. ചമച്ച് വെக்கிறதுல ചിലപ്പോ രുചി ഇല്ലാതിരിക്കലാം, அது വേണത്തായിരിக்கலாம். അല്ലാതെ മണ്ണ് மாதிரி இருக்குன்னு சொல்லப்படாது. மண்ணுக்கு ருச்சி உண்டு. அது ரொம்ப சூக்ஷ்மமா அதோட டேஸ்ட் മനസ്സിലാக்கிறதுக்கு കഴിവുള്ള ஆளுக்கு தான் இது മനസ്സിലാകുம். சும்மா நம்ம மண்ணை வாரி வாயில போட்டுட்டோன்னா நமக்கு அதோட டேஸ்ட் தெரியாது. என்னவானாலும் பூமிக்கு രസംங்கிற சுபாவம் உண்டு, அது ஜலத்திலிருந்து கிடைச்சது. அப்போ இனி பூமியோட தனதான குணம் என்னதுன்னு கேட்டானா கந்தம், மனம். மண்ணுக்கு மனம் இல்லையே, மண்ணுக்கு ருச்சி இல்லைன்னு நீங்க நேரத்தை சொன்னாள் தானே, அப்படி நினைச்சிட்டு இருந்தாள். ருச்சி உண்டு வாயில போட்டுனா தெரியறதல்லவா. இத மாதிரி நல்ல மோப்ப சக்தி உள்ளவாளுக்கு மண்ணை மணத்து பார்த்தாச்சுன்னா அந்த மண்ணோட மனம் தெரியும் தான். இனி வேறொரு தெளிவு கூட நான் தரேன். மண்ணுக்கு மனம் உண்டு. நீங்க பார்த்தோங்கோ, மண்ணுக்கு அடியில காய்க்கப்பட்ட, மண்ணுக்கு அடியில உண்டாயிருந்தது கிழங்கு, சேம்பு, சேனை, உருளைக்கிழங்கு, உள்ளி, மரச்சீனி, மஞ்சள், இஞ்சி, இதெல்லாம் இருக்கு. இந்த பூமிக்கு அடியில இருக்கப்பட்ட சாதனங்களை நீங்கள் எடுத்து மனசு பார்த்தாச்சுன்னா அந்த மனம் நன்னா தெரியும். சேனைக்கு சேனையோடான மனம் இருக்கல்லவா. மஞ்சள் மனத்தையே கண்டுபிடிச்சுடலாமே, இஞ்சி மனத்தினாலேயே தெரியுமே. அப்ப அந்த கிழங்கு வர்க்கங்கள், பூமிக்கு அடியில் உள்ள உள்ளி, உள்ளியோட காரியம் பிரத்யேகம் சொல்லணுமா. உள்ளி சாம்பார் வச்சாச்சனா தெருப்பூரா மணக்கும். அதுல உள்ளி சாம்பார் இருக்கிறோம் சொல்லுவோம் இல்லவா. அப்போ மண்ணுக்கு அடியில உள்ள எல்லா அம்சங்களுக்கும் அப்ப நீங்க சொல்லுவள் லோகங்கள் எல்லாம் மண்ணுக்கு அடியில தானே இருக்கு, அதுக்கெல்லாம் மனம் உண்டாதானே. மனம் உண்டு, நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை. பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் വ്യത്യസ്തமான கந்தம் உண்டு. அப்போ பூமியோட தனதான குணம்ங்கிறது கந்தமாக்கும். இப்படி பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. எதிலிருந்து? பஞ்ச தன்மாத்திரகளிலிருந்து. அது ஆദ്യം உண்டான பூதத்துக்கு ஒரு குணம், அப்புறம் உண்டானதுக்கு 2 குணம், அதுக்கப்புறம் உண்டானதுக்கு 3 குணம். இப்படி அஞ்சாவது உண்டான பூமிக்கு 5 குணம் இருக்கும். ஏதெல்லாம்? சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தங்கள். இப்படி ഓരോ ഭൂതത്തിക്കും என்னென்ன குணங்கள் உண்டுங்கிறத നന്നാ മനസ്സിലാക്കിക്കണം. എന്നத்துக்கு? പുണ്യத்துക്കല്ല, പുരുഷാർത്ഥத்துக்கല്ല, மோட்சத்துக்கല്ല. நம்ம காரியங்களை മനസ്സിലാക്കണം. பகவானோட சிருஷ்டியிலே இப்படி தாறுமாறா என்னவோ பகவான் படைச்சு விட்டாருன்னு நினைக்கப்படாது. ரொம்ப ஆலோசிச்சு எது எப்படி எப்படி இருக்கணும் அப்படி சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி பகவான் சிருஷ்டியை நடத்தினார். அதனாலதான் அவரை சர்வஜன் சொல்றது. இந்த பகவானோட மகத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பஞ்சபூத சிருஷ்டியை வர்ணிக்கிறார். அடுத்த பாகம் நமக்கு அடுத்த சனிக்கிழமை வாசிக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பெரியவாச்சரணம். ஏறாரும் பொன் பலகை ஏறி
தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை உன் தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை கோன் தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு நடையே பொன்னு செல்லாடாமோ போன்றங்கு நடையே பொன்னு செல்லாடாமோ மஞ்சை போன்றங்கு நடையே பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அவந்ததையும் ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிய பொற்பாதமதை தேடியறிந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயலவே உலகுணர்ந்தாடிய பொற்பாதமதை தேடியறிந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயல்லவே உலகுணர்ந்தார் ஆடி பெரு வெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆடி பெரு வெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆலயமாய் எழுந்திருந்து ஆலயமாய் எழுந்திருந்து ஆலயமாய் எழுந்திருந்து அடியவர்கள் மனம் மகிழ ஆலயமாய் எழுந்திருந்து அடியவர்கள் மனம் மகிழ ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே
தன் குழந்தாய் சங்கரரே கஞ்சி வளர் காமாட்சி தன் குழந்தாய் சங்கரரே குரு சந்திரசேகரரே உறங்கிடுவீர்களேலோ உறங்கிடுவீர்களேலோ ஆதிகுரு சங்கரராய் அன்றொரு நாள் வந்தவரே 68 பீட்டபதி காலேலோ ஏழுலகும் பூப்பவரே காப்பவரே கடப்பவரே எல்லோர்க்கும் அருள்பவரே உறங்கிடுவீர்களேலோ அயனுடனே மாலவனோ தேடிய பொற்பதத்தவரே அருமறைகள் சாற்றும் முயல் மலர்பதமே காலேலோ முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளேலோ நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளேலோ நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளேலோ பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.